இம்தியாஸ் கானோடு இறுதியாக மோதுவதற்கு ஷஹன்ஷா அவர்கள் ஆதம் கானை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எந்த மக்கள் கூட்டம் அன்று உன் மரணத்தை வேண்டியதோ இன்று அதே கூட்டம் நீ ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கப் போகிறது. ருக்கையா பேகம், நான் தங்களின் குற்றவாளி. என்னால் தான் தங்களுக்கு சங்கடம் நேர்ந்தது. எனவே தாங்கள் அனுமதித்தால் தான் நான் இந்த போட்டியில் முழு மனதோடு பங்கேற்று பெருமை சேர்ப்பேன். இந்த வீரனும் தோற்கத்தான் போகின்றார். ஆதம் கானின் விலங்குகளை விடுவியுங்கள். இன்று வரை ஆதம் கான் அவர்களின் வீரத்தை பற்றி கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் சண்டையிட்டு பார்த்ததில்லை. குதா இம்தியாஸ் கானை நன்றாக வைத்திருக்க வேண்டும். அவரால் தான் நான் ஆதம் கான் அவர்களின் சண்டையை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நான் மக்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன். என்னுடைய அறிவீனத்தாலும் கோபத்தாலும் உங்களையும் ஷெஹன்ஷாவையும் வருத்தப்பட வைத்து விட்டேன். இது எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு. ஷெஹன்ஷா அவர்களுக்கும் ராஜ்யத்திற்கும் என்னுடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு குதா அருளி இருக்கிறார். நான் உறுதியளிக்கிறேன், இன்று எனது உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, முகலாய ராஜ்யத்தின் கௌரவம் அழியக்கூடாது. மிகவும் அற்புதமான ஹம்கார். இவ்வாறு கூறியதன் மூலம் நீ ஷஹன்ஷாவை மட்டுமல்ல மக்களையும் உன் வசம் திருப்பிவிட்டாய். இந்த போட்டியில் வென்றுவிடு, அது போதும். உன் விடுதலையும் பெருமையும் மீண்டும் உனக்கே கிடைத்துவிடும். போட்டியிடுவதற்கு முன்பாக ஷெஹன்ஷா அவர்களின் பாதத்தை தொடுவதற்கு அனுமதி கோருகிறேன். இன்று நான் தொடும் உன் பாதங்களை இடறிவிட காத்திருக்கிறேன். இன்று நீ அமர்ந்திருக்கும் இந்த சிம்மாசனத்தில் நான் அமரப்போகிறேன் ஜலா. ஷெஹன்ஷா அவர்களே, இன்று நடைபெறவிருக்கும் இந்த போட்டியில் ஒருவேளை நான் வென்று விட்டால் ராஜ்யத்தின் விசுவாசியாக என்னை ஏற்பீர்களா? ஒருவேளை நீ தோற்றுவிட்டால்? முடியாத காரியம். ஏனெனில் நான் போட்டியிடுவது எனக்காக அல்ல, ராஜ்யத்திற்காகவும் தங்களின் மரியாதையை காப்பாற்றவும் தான். தங்களின் வெற்றிக்காக போட்டியிடுகிறேன். சரி, இப்போட்டியில் நீ வென்றால் நீ யாசிப்பது உனக்கு கிடைக்கும். நன்றி ஷெஹன்ஷா.
பெரியம்மா, அனைத்து பிரமுகர்களையும் நான் தர்பாருக்கு அழைத்ததாக அழைத்து பாருங்கள். ஆகட்டும் ஷெஹன்ஷா. இப்பொழுது அனைத்தும் என் தலையில் விழுந்து விட்டது ஜாகிரா. இல்லை என்னில் அபுமாலி என்னை உயிரோடு விடமா? ஆதம் கான் கடந்த காலத்தில் நடந்து கொண்டது எனக்கு அவன் மீது கோபம் வரவழைத்தது. இன்று அவனது செயலால் நமது ராஜ்யத்திற்கு பெருமை கூடிவிட்டது. இவன் ருக்கையா பேகத்தின் மனதை காயப்படுத்தினான். அதற்கு தண்டனை அளிக்கும் விதத்தில் அவனது பதவி பறிக்கப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டான். அதே போல் இவன் என்றும் நம் தர்பாரில் பங்கேற்க கூடாது என்ற தடையும் விதிக்கப்பட்டது. ஆனால் இன்று இவன் இந்த தர்பாரில் நிற்கிறான் என்றால் அதற்கு நான் அவனை மன்னித்தேன் என்று பொருள். ருக்கையா பேகத்துடன் கலந்து ஆலோசித்த பிறகு ஆதம் கானை சகல மரியாதையோடு விடுதலை செய்கின்றேன். இனி எப்போதும் போல் ஆதம் கான் தர்பாருக்கு வரலாம். அதே போல் சுபைதார் பதவியிலும் இவர் நீடிக்கலாம். இந்நேரத்தில் நான் எனது விசேஷ பேகங்களுக்கு தரும் விண்ணப்பம் என்னவென்றால் ஆதம் கானின் வெற்றியை அங்கீகரித்தாக வேண்டும். முதல் விருதை ஜோதா பேகத்திடமிருந்து ஆதம் கான் அவர்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவது விருதை ருக்கையா பேகம் அவர்களிடமிருந்து ஆதம் கான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். மூன்றாவது விருதை சலீமா பேகம் அவர்களிடமிருந்து ஆதம் கான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஒருமுறை குற்றவாளியாக அறிவித்த பிறகு மீண்டும் சுபேதராகும் வாய்ப்பு மிகவும் குறைவானவர்களுக்கே கிட்டியிருக்கிறது ஆதம் கான். இனியாவது நீ எந்த தவறும் செய்ய மாட்டாய் என்று நம்புகிறேன். விசுவாசியாக இருப்பாய் என்று எண்ணுகிறேன். நான் உறுதி அளிக்கிறேன். இனி பாட்ஷா அவர்களும் ருக்கையா பேகம் அவர்களும் மனம் நோகாதபடி நான் நடந்து கொள்வேன். இவையெல்லாம் என்ன ரேஷம்? இப்படிதான் மகிழ்ச்சி வந்துவிட்டால் பாட்டிலிருந்து தொண்டை. ரேஷம், பாட்டிலிருந்து தொண்டை அல்ல, தொண்டையிலிருந்து பாட்டு வரும். இதைத்தானே நீ கூற விரும்பினாய்? என்ன பாட்டு பாடிக்கொண்டிருந்தாய் என்று கேட்கிறேன். மன்னிக்க வேண்டும் ஹுசூர், தெரியாமல் சந்தோஷத்தில் பாட்டு தொண்டையிலிருந்து இல்லை, தொண்டையிலிருந்து பாட்டு. நீ பயப்படுகிறாய் ரேஷம். நன்றாகவே பாடு. சரி, நான் ஒன்று செய்கிறேன். இங்கு 6 அமர அமர்கிறேன்.
எனக்காக நீ ஒரு நல்ல கானமாக பாடு. ஹுசூர், தாங்கள் கானம்? ஏன் ரேஷம், சந்தோஷத்தில் உன்னால் பாட முடியும் என்றால் சந்தோஷத்தில் நான் கேட்க கூடாதா? ரேஷம், நான் இன்று மிக 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 சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த புறத்திற்கு சென்று உடனே தெரியப்படுத்து, இன்று மகம் மாங்காவின் சார்பாக எல்லோருக்கும் விருந்தளிக்கப்படும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பார்த்தாயா என் மகன் ஆதகம் கான் அவனை அல்லாவிடம் எப்படி அனுப்பினான் என்று? நம் ராஜ்யத்தின் கௌரவத்தை காத்திருக்கிறான். என் மகன் ஆதகாமை நினைத்து எனக்கு கர்வமாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் அவனுக்கு நல்ல புத்தியை அளிக்கட்டும். அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது ஹுசூர்? என்ன பேசுகிறாய் ரேஷம்? என் மகன் ஆதகம் கான் முட்டாளாகவே இருக்க வேண்டுமா? இல்லை இல்லை ஹுசூர், நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், தாங்கள் ஆதம் கான் அவர்களுடன் இருக்கும் பொழுது அவர் எதற்காக தனியாக யோசிக்க வேண்டும் என்றுதான். பரவாயில்லையே ரேஷம், நன்றாக சமாளிக்க கற்றுக்கொண்டாய். நீ என்னையே மிஞ்சி விடுவாய் போல் இருக்கிறதே. என்ன ஜஹீரா, உன் கால்களை கட்டி போட்டிருக்கிறார்களா? சற்று சீக்கிரம் வா, எனக்கு தலை வலிக்கின்றது. இம்தியாஸ் கான் தோற்றுவிட்டான் என்பதை என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை ஜாகிரா. ஆதகம் கானிடம் எவ்வளவு கோரமாக இறந்து போனான், அதை நினைத்தாலே என் உடல் நடுங்குகிறது. சீக்கிரம் சீக்கிரம் வா. மாஷா அல்லாஹ், சுபான் அல்லாஹ். காண்பது கனவா நிஜமா? மன்னித்து விடுங்கள், நான் அவசரத்தில் உங்களை பார்க்கவில்லை. ஆனால் தங்கள் வருகையை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். தங்களை இதற்கு முன் நான் பார்த்ததிலேயே. என்னை பெனசீர் என்று அழைப்பார்கள். ஆஹா, தங்கள் அழகிற்கு ஏற்ற அருமையான பெயர். நீங்கள் கோஹினூர் வைரம். கோஹினூர் என்ற பட்டத்தை ஷெஹன்ஷா ஏற்கனவே வழங்கிவிட்டார். புரிந்ததா ஆதகம்? இந்த பெண்ணின் பெயர் பெனசீர். ஷெஹன்ஷா ஜலாலின் மிக விசேஷ சேவகி ஆவார். சலாம் மகா மந்திரியாரே. குதாஃபிஸ் பெனசீர். ஆதம் கான், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு சந்தர்ப்பம் கிட்டியதால் தான் உன்னால் சிறையிலிருந்து மறுபடியும் வெளியே வர முடிந்தது. இந்த சந்தர்ப்பம் உனக்கு மறுபடியும் கிடைக்காது ஆதகம். அதனால் தான் உன் வாளை சுருட்டிக் கொண்டு இரு என்று கூறுகிறேன். உன்னிடம் 1000 முறை கூறிவிட்டேன், ஷெஹன்ஷாவின் விஷயத்தில் நீ தள்ளி இரு என்று. அது பெனசீராக இருக்கட்டும் அல்லது ஜோதாவாக இருக்கட்டும், தள்ளியே இரு. இதை நினைவில் கொள். குதாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். சரியான சமயத்தில் மகாமங்கா ஆதம்காரின் பெயரை குறிப்பிட்டார். இல்லை என்றால் நம் சாம்ராஜ்யத்தின் பெருமையை ஒரு பைல்வான் மண்ணாக்கி இருப்பார். மகாமங்கா மிகவும் புத்திசாலியானவர். அதனால் நான் எப்பொழுதும் நினைப்பேன், மகா மந்திரியின் பதவிக்கு அவர் மிகவும் தகுதியானவர் என்று. முகலாய சாம்ராஜ்யத்தின் பெயரை எடுத்தால் போதும், உடனே தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவார். அதை காட்டவே தன் மகனின் உயிரையே ஆபத்தில் தள்ளிவிட்டார். இந்த நேரத்தில் ஆதம்காரின் ஆதரவு நம் ராஜ்யத்திற்கு தேவைப்பட்டது. சரிதானே ஜோதா? ஆமாம், ஆனால் இதற்கு ருக்கையா பேகமை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். நடந்த சம்பவங்களை மறந்துவிட்டு நம் நாட்டை கருத்தில் கொண்டு இவ்வாறு அவர் முடிவெடுத்திருக்கிறார். ராஜ்யத்தின் கௌரவத்திற்காக ஆதம் கானை மன்னித்தது அவருடைய பெரிய மனது. இதே ருக்கையா பேகமிற்கு பதிலாக நான் ஆலோசனை வழங்கியிருந்தால் என்னை எப்படி ஏளனப்படுத்தி இருப்பார் என்பது அவருக்கு தான் தெரியும். இப்படி பாராட்டும் தகுதி உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற பேகங்களின் காரியங்களை மனம் திறந்து நீ பாராட்டுகிறாய். இல்லை என்றால் ஷெஹன்ஷாவிற்கு மிகவும் நெருக்கமானவர் யார் என்ற போட்டி இந்த அந்தப்புறத்தில் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கும். நல்லவேளை உனக்கு அந்த எண்ணம் இல்லை. நான் அந்த பேகமோடு ஒருத்தியாக இருந்து என்ன செய்ய? ஷெஹன்ஷாவின் கவனம் தான் என் பக்கம் இல்லையே. எனக்கு சலீமா பேகமை பற்றி கவலையும் இல்லை, ருக்கையா பேகம் மீது பொறாமையும் இல்லை. ஆனால் இந்த பெனசீரை பார்த்தால் மட்டும் பிடிக்கவில்லை. அவள் நடவடிக்கையில் ஏதோ தவறு இருப்பது போல் எனக்கு ஏன் தோன்றுகிறது என்று புரியவில்லை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அடேங்கப்பா, எனக்கு இவ்வளவு பலமான வரவேற்பா? என் வெற்றியை கொண்டாடுகிறாய் அல்லவா? நீங்கள் வெற்றி அடைந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் இந்த பூ அலங்காரம் எனக்காக தான் செய்து கொண்டேன். என்ன? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் புரிய வைக்கின்றேன். நீங்கள் பெனசீரை பார்த்திருப்பீர்கள். ஆம், நான் பார்த்தேன்.
மிகவும் அழகாக இருக்கிறாள். நானும் அவளை போன்று அழகாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆகையால் அவள் அழகின் ரகசியத்தை கேட்பதற்கு ஜாகிராவிடம் சென்றேன். அவள் கூறிய குறிப்புகளை பின்பற்றி இறுதியில் என்னுடைய முகம் அலங்கோலமாகிவிட்டது. என்ன? பிறகு என்னவாயிற்று? பிறகு வைத்தியர் கூறினார், என்னை பூக்கள் மீது படுத்து இவ்வாறு உறங்க சொன்னார். குறிப்பாக வெள்ளி நிற பூக்கள் மீது படுக்க வேண்டுமாம். அதற்காகத்தான் நான் 3 நாட்களாக இந்த பூக்கள் மீது படுத்து வருகிறேன். பிறகுதான் என் முகம் இவ்வளவு அழகாக மாறிவிட்டது. ஆகையால் நான் இன்றும் இதன் மேல்தான் தூங்க போகிறேன். நீங்கள் வேறு எங்காவது சென்று உறங்கிக் கொள்ளுங்கள். என்ன உளறுகிறாய்? இந்த இரவை உன்னோடு கழிக்கவா நான் வந்தேன்? ஒன்றை நான் எடுத்து செல்லவே வந்தேன். நான் சென்று பெனசரிடம் அவள் அழகின் ரகசியத்தை கேட்கப் போகிறேன். அதுவரை நீ ஓய்வெடுத்து அழகாய் மாறிவிடு. நல்லது. இனி நான் நிம்மதியாக இந்த பூக்களின் மீது படுத்து உறங்குவேன். யா அல்லாஹ், என்னுடைய ஆதம் கான் எவ்வளவு நல்லவர் அல்லவா? என்னை எப்படி புரிந்து கொண்டார்? யா குதா. ஆதம் கானுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. ஆதம் கானுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. ஆனால் எனக்கு இன்னும் தண்டனை முடிந்த பாடில்லை. எங்கே போய் தொலைந்தார்கள்? மன்னித்து விடுங்கள் உசூர், சற்று தாமதமாகிவிட்டது. சற்றல்ல, மிகவும் தாமதமாகிவிட்டது. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? அவருக்கு குஸ்தி மீதுதான் நாட்டம் இருக்கிறதா, இல்லை வேற எதன் மீதாவதா? ஷெஹன்ஷா இப்போதெல்லாம் ஒரு புது பெண்ணுடன் தான் நேரத்தை கழிக்கின்றார். அவளது பெயர் பெனசீர். பெயர் கேள்விப்பட்டது போல் இருக்கிறது. பெனசீரா? என்னவென்றால் அவள் அபுமாலியின் அந்தப்புறத்தில் இருந்தவள். பரிசாக இங்கு வந்திருக்கிறாள். ஓ, இப்பொழுது புரிந்துவிட்டது இவள் யார் என்று. அபுமாலியின் விளையாட்டுதானா இது? நீ ஒன்று செய், ஒரு செய்தி அனுப்ப வேண்டும். எழுதுகோளும் காகிதமும் எடுத்து வா. இதோ உடனே எடுத்து வருகிறேன். அபுமாலி, உனது திட்டத்தில் ஜலால் அகப்படுவானோ இல்லையோ, ஆனால் நான் சிறையை விட்டு வெளியே வர வேண்டும். அதற்காக உனது திட்டம் என்னவானால் எனக்கு என்ன? இந்த மடலை உடனடியாக ஜோதா பேகத்திடம் சேர்த்துவிடு. இதை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டியது உனது கடமை. எக்காரணத்தை கொண்டும் வெளியில் தெரியக்கூடாது. ஆகட்டும். சரி, செல். ஆதம் கானை அவரது தாயார் வெளியில் கொண்டு வந்து விட்டார். ஆனால் என்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியில் கொண்டு வரப்போவது வேறு எவரும் இல்லை. நீதான் ஜோதா பேகம். நீதான் என்னுடைய துருப்புச் சீட்டு. ஜோதா பேகமிற்கு ஷெரிஃபுதனின் சலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அதனால் தாங்கள் சிறைச்சாலையில் என்னை வந்து சந்திக்க வேண்டும். நீங்கள் இதை படித்து ஆச்சரியத்துக்குள்ளாவீர்கள் என்று தெரியும். ஆனால் விஷயம் என்னவென்றால் அதை பற்றி உங்களிடம் மட்டும்தான் பேச முடியும். நான் சொல்ல போகும் விஷயம் ஷெஹன்ஷாவை பற்றியது என்று இந்நேரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் தான் இதை உங்களிடம் கூறுகிறேன். என்னுடைய பேச்சை வேறு யாரும் நம்ப மாட்டார்கள். அதனால் நீங்கள் வந்து என்னை சந்திக்குமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஷெரிஃபுதீன் எதற்காக இப்படி எழுதியுள்ளார்? ஷெஹன்ஷாவின் உயிர் ஆபத்தில் உள்ளதா? அப்படி என்றால் சிறைச்சாலையில் இருக்கும் இவருக்கு எப்படி தெரிந்திருக்கும்? இது ஏதோ சூழ்ச்சி போல் எனக்கு தெரிகின்றது. ஆம், வாய்ப்பிருக்கிறது. விஷயம் மிக பெரியது. ஆனால் ஷெரிஃபுதீன் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் கூறுவது போல் ஷெஹன்ஷாவின் உயிர் ஆபத்தில் உள்ளதா?